புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என் பேர் தான் ராஜேஷ். நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன். எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலி பசங்களும் சந்திக்கிற ஒரு பிரச்சனையை நானும் சந்திச்சிட்ருக்கேன். அதுதான் பண கஷ்டம். மாதம் 30,000 இஎம்ஐ, லோனு, தண்ணி காசு, வீட்டு காசு, வீட்டு வாடகை இப்படின்னு பல பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் சந்திச்சிட்டு இருக்கிறதா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பையன் வாழ்க்கை. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயம். மிடில் கிளாஸ் பசங்களோட வாழ்க்கை இப்படியே தான் போகுமா இல்லை மாறுமா? ஹலோ, சொல்கிறா. எங்கடா இருக்க? சும்மா தான் மச்சான், கொஞ்சம் வெளியே இருக்கேன். சொல்கிறா. அம்மா ஃபோன் அடித்தாங்களா? எடுக்கலையா? எனக்கு ஃபோன் அடித்தாங்கடா, சீக்கிரம் வீட்டுக்கு போ. சரிடா மச்சான், அந்த பார்க்குறேன். இப்படி தாங்க, நான் வீட்டிலேருந்து எங்கேயா வெளியே வந்தால் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துடும். நான் ஃபோன் எடுக்கலன்னா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சிடுவாங்க. வாடா. என்னடா மச்சான் ஃபோன் அடிச்சிருந்த? எங்கடா போயிருந்தேன்? உங்கள் அம்மா வேறு ஃபோன் அடிச்சிருந்தாங்க. ஆமாண்டா, வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன். சொல்லு, நீ எதுக்கு வர சொல்லியிருந்த? சும்மா தான்டா ஃபோன் அடிச்சிருந்தேன். சும்மா ஆனால் ஃபோன் அடிப்பானடா? நான் கூட வேறு ஏதாவது இருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன்டா. சரி வா, போர்டு விளாட்லாம் வா. சரி போடு. அடுத்த மாதம் ட்ரிப் போகிறோம்டா, ஒரு 4,000 ரெடி பண்ணிக்கடா. என்னால் எப்போ அவ்வளோ காசு ரெடி பண்ண முடியும்? ரெடி பண்ணுறா. நான் எங்கடா போதும் மச்சான், 4,000 காசுக்கு என்னால் ரெடி பண்ண முடியாதுடா அவ்வளோ காசு. தெரியும்டா, நீ வரமாட்டேன்னு, அதனால தான்டா உன் பேரை லிஸ்ட்லேயே சேர்க்கல. ஓ அப்படியா? சரிடா மச்சான், ரொம்ப சந்தோஷம்டா. வெறா, அடுத்த வாட்டி போகும்போது பார்த்துக்கலாம்டா. நீ இதை காசு இருக்குன்னா வர்றாங்க, நம்மள்ட்ட ஒரு நாள் காசு வரும், அப்போ நம்ம இதை பார்த்துக்கலாம். ப்ரோ, யோகேஷ் இருக்காரா ப்ரோ? இருக்காரு ப்ரோ. பார்க்கணுமா? மாப்பிள்ள, யோகேஷை கூப்பிட்டு வா. மச்சான், என்ன மச்சான், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்க? என்ன மச்சான் இந்த சைடு வந்துருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு கவர் ஒன்று வாங்கிட்டு போகலாம். சத்தம் போடாத மச்சான், இங்கேயே நான் போய் எடுத்துருவேன். சரியா? சரி மச்சான், சீக்கிரம் வாடா. மச்சான் அங்கிட்டு வா. விளையாடினுங்கடா, வரேன். எவ்வளோ மச்சான்? 1000 ரூபாடா. 1000 ரூபாயா? ஆமாம் மச்சான், பொருள் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குதுடா. ரைடு ரொம்ப அதிகமாகிடுச்சா. இதுவே நான் பசங்கள்ட்ட வாங்கி தான் உனக்கு நான் கொடுக்குறேன். சரி மச்சான், ஜிபே பண்ணுறேன். சரி மச்சான். பண்ணிட்டேன். சரிடா. சரி மச்சான், போயிட்டு வரேன். சரி மச்சான், தேவைப்பட்டா எப்போ வேணாலுமே வா, நம்மள்ட்ட எப்போவுமே இருக்கும். சரி, பார்த்து போயிட்டு வா. சரிடா. சரி மச்சான், போயிட்டு வரேன். சரி மச்சான், பார்த்துட்டு போயிட்டு வா. எப்போ வேணாலும் நமக்கு ஃபோன் அடி. சரியா? சரிடா, நான் வரேன் ப்ரோ. வரேன் ப்ரோ. சரி ப்ரோ. டேய் மச்சான், என்னடா அதெல்லாம்? எதுரா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ்ரா. என்னடா பிஸ்னஸ் இதெல்லாம்? மச்சான், இதெல்லாம் ஒன்றும் சரியாக படலடா. நீ இப்போ சாண்டுறா, எனக்கு தெரியும்டா, நான் பார்த்துக்கிறேன்டா. மச்சான், என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் தப்புடா. என்னடா நீ என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியலடா. மச்சான், இப்போ இதுக்கு தான்டா மவுஸ் அதிகம். நீனே பாரு, நான் 2 கவர் 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் ஒரு கவர் 1000 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு தானே லாபம் அதிகம்.
இருக்கட்டும்டா மச்சான். ஆனால் எனக்கு நம்ம இதுனா சரியாக பல்லடா. ஏய் போடா போய் இப்போ வேறு வேலை இருந்தால் பாடுறா, எனக்கு எல்லாம் தெரியும்டா, நீ போடா. நம்ம சொன்னால் வேணா கேட்கவா போகிறான், அவன் வாழ்க்கை நமக்கு என்ன போ. ஹலோ டேய் யோகேஷ் பேசுகிறேன்டா. சொல்கிறா மச்சான். மச்சான் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, நீ ஃப்ரீயாக இருந்தால் வரியா? சரிடா. சரி மச்சான், கொஞ்சம் சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வா. இந்த வீட்டில் தான் இருக்கேன், வரேன் இரு. சரிடா வா. இது யாரோட மச்சான் புதுசாக இருக்குது? மச்சான் இது என் ஃப்ரெண்டு இடம் தான் மச்சான். இங்கே தான் வந்து எல்லாமே உட்காந்து அட்டி போட்டிருப்போம், கொஞ்சம் பேசுவோம், அப்படி இப்படி எல்லாம் நடக்கும், நீ அதெல்லாம் கண்டுக்காத மச்சான். சரிடா மச்சான் இதாண்டா நம்ம இடம், இங்கே உட்காந்துடுறா. சரிடா சரி அவங்க பசங்க வெயிட் பண்ணாங்க, நான் போயிட்டு வரேன், நீ இங்கே இரு. சரிடா. இதை வச்சிடுறா. சரி எங்கேயோ வெயிட் பண்ணு மச்சான், நான் போய் பசங்களை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிடா போயிட்டு வா, சீக்கிரம் வா. பரவாயில்லையே, இடம்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கேயே நம்மளை கூப்பிட்டுருந்தா நம்மளை உட்கார வச்சுட்டு எங்கே போகலான்னு தெரியலையே. என்ன கதைன்னு ஒன்றும் புரியலையே. வரட்டும். அண்ணே சொல்லியா தம்பி? ஒரு கூலிப்பு கிடைக்குமாண்ணே? கூலிப்பா? யாருக்குடா? எனக்கு தானே ரொம்ப மண்டை காய்ச்சலாக இருக்குண்ணே, எங்கேயும் கிடைக்க மாட்டேதுண்ணே. என்கிட்ட இல்லைடா தம்பி. அந்த அண்ணன் இப்போ தானே கொடுத்துட்டு போனார், பார்த்தேண்ணே. அப்படியா? சரி ஒரு பீஸ் 10 ரூபா, பரவாயில்லையா? பரவாயில்ல, காசு கூட கொடுக்குறேண்ணே தானே. சின்ன பையன் அளவுக்கு இது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? பரவாயில்லையே, கொஞ்சம் பிஸ்னஸ் நம்ம பண்ணலாமே. என்ன மச்சான் வீட்டுக்கு போமா? எங்கடா போன இவ்வளோ நேரம்? இல்லை எங்கள் பசங்க கூட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன்டா. சரிவா போகலாம். சரிடா மச்சான், எனக்கும் அது வேணும்டா. எதுடா? கவர் தான். என்னடா சொல்கிற? மச்சான் எனக்கும் அது வேணுங்கிறேன். என்னால் கொடுக்க முடியாதுடா. ஏன்டா அன்னைக்கு நான் சொன்னேன் நீ கேட்டியா? நீ சொல்கிற நான் மட்டும் ஏன்டா கேட்கணும்? மச்சான் நான் தான்டா படிக்காமல் இது மாதிரி ஆகிட்டேன், நீனாச்சும் நல்லா படித்து பேர் வாங்கி உங்கள் அம்மாவை கௌரவப்படுத்துறா. ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியும், உன்னால் கொடுக்க முடியுமா முடியாதா? என்னால் கொடுக்க முடியாதுடா. போடா. என்ன தம்பி, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னமோ பேசிட்டு இருந்த போல இருக்கு. ஆமாம், நான் பேசுனா உங்களுக்கு என்ன? நீங்கள் யார்? பயப்படாத, நான் ஒன்று பண்ண மாட்டேன். நான் உங்கள்கிட்ட ஒரு பிஸ்னஸ் பர்ஸ் வந்திருக்கேன். என்ன பிஸ்னஸ்ஸு? உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன். நிஜமாலுமே வா? ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். சொல்லுங்கள். நீ கேட்ட பொருளை நான் தரேன், வரதில் 10% எனக்கு கமிஷன் வேணும். கமிஷனா? அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. சரி விடு, நீ கொடுத்து வச்சது அவ்வளோதான் போ. சரி பரவாயில்ல. நம்மளுக்கும் காசு தேவைப்படுது, பேசாமல் ஒத்துக்கலாமா? ப்ரோ வாங்க, நான் டீலுக்கு ஒத்துக்கிறேன், நம்ம சேர்ந்து பண்ணலாம். எங்கடா? வீட்டில் தான்டா. சரி நம்ம தோப்பு வரைக்கும் வாங்க கொஞ்சம். ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேலை இருக்குது, வரும்போது ராஜாவை கூட்டு வா. சரிடா. சீக்கிரம் வாங்க. ஹலோ சொல்கிறா. நாங்கள் மேட்டுக்கு வந்துட்டோம்டா. அப்படியே உள்ளே வாடா, உள்ளே தான் உட்காந்துருக்கேன் பாரு. இதோ வரேன்டா. வா வா. இங்கே எதுக்குடா நம்மளை வர சொல்லியிருக்கான்? இல்லைடா என்னமோ பேசணுன்னா. ஏன்டா இங்கே வர சொன்னேன்? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேலை இருக்குது, உள்ளே போகலாம். எதுக்குடா இங்கே வர சொல்லியிருக்கா? மச்சான், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன்டா. சூப்பர்ரா. என்ன பிஸ்னஸ்ரா? ஒன்றும் இல்லை மச்சான், கவர் ஓட்டலான்னு இருக்கேன்டா. அதில் எவ்வளோ மேட்ரு இருக்குது தெரியுமா? உட்கார்றா, முழுசாக சொல்கிறா கேள்றா. உட்கார்றா, சொல்கிற முழுசாக கேள்றா. சொல்கிறா.
மச்சான் இது பண்ணுறது கஷ்டம்தான்டா, ஆனால் அதில் அவ்வளோ காசு இருக்குடா மச்சான், லாபம்டா எல்லாமே. இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும்டா. ஏய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, தெரியாமல் நீங்கள் மட்டும் என் கூட இருக்கிறேன்னு சொல்லுங்கள், அதான் பார்த்துக்கிறேன் நான். என்னடா? சரி பண்ணலாம்டா. சரிடா பண்ணலாம்டா. சரி பண்ணலாம், ஆனால் அந்த விஷயம் மட்டும் வெளியே லீக் அவுட் ஆகிடக்கூடாதுடா, நான் சத்தியம் பண்ணுங்க. சத்தியம்டா. சத்தியம்டா. சரி வாங்க போகலாம். ஹலோ, யாருப்பா? சொல்லுப்பா. எந்த ஸ்பாட்டுப்பா? எங்கே கரெக்டாக ஸ்பாட்டு சொல்லு. எத்தனை பேர் நிற்கிறாங்க? ஓகே, நான் அங்கே தான் இருக்கேன், பார்த்துட்டேன், வரேன். வண்டியில் 4 பேர் வராங்களே, அவங்க தானேப்பா? சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோயா? 1000 ரூபாங்க. சரியா, ஜிபே பண்ணுறேன். ஏய் சீக்கிரம் மாற்றி ஒரே ஆளுங்க போகிறாங்கடா. எதுவும் தேவைப்பட்டா ஃபோன் அடிங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். அங்கே ஒருத்தன் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கான் டேய், ஒரு வேளை டீமாக இருக்கும் போல், வரான்டா. ஏய் ஓடிடுங்க டேய். ஏய் தனுசு மாட்டிக்காதடா. நில்லுங்கடா, எங்கடா வர்றீங்க? நில்லுங்கடா, ஓடுனீங்கன்னா லட்சி எடுத்து உரிச்சிடாம பார்த்துக்கோ. நில்றா. ஏய் நில்றா, எங்கடா ஓட பார்க்குற? வா இங்கே வா. யார்ரா நீ? யார்ரா நீ? சொல்றா, எங்கடா அவன்? சொல்றா. 2 பேர் அங்கே நின்று என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க. சொல்றா. சார் விட்டுருங்க சார். யார் சொல்லிடா எல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் தெரியாது சார். யார்ரா அவன்? உன் கேங் லீடர் யாரு? சார் ஒழுங்கா சொல்லு. எனக்கு தெரியாது சார் ஒன்றுமே. இந்தடா வாடா சார் உன்னெல்லாம் என்ன பண்ற மட்டும் கேங்கா வரீங்க.